இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு என்ன? யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? கோட்பாடு கொள்கை மாறுறாங்கன்னு சொல்றீங்கன்றீங்களே, அது நடக்குதா இல்ல? நான் கேட்டா பதில் இருக்கா? உங்க கேள்வி எவ்வளவு தவறா இருக்கு. சொல்றீங்களே அப்படின்னா நான் இல்லாத ஒன்றை சொல்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க. யாரை நீங்க இந்த தேர்தலில் யார் யார் மாறி மாறி போறாங்களோ அதை சொல்லுங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், ஒரு கட்சியோட போய் கூட்டு சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும்னா அந்த கட்சியோட நின்னா தான் வெல்ல முடியும்னா தனியா கட்சி எதுக்கு? ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த லட்சியத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிங்க. என்னத்தை பண்ணீங்க? அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு மக்களுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்லது, ஒரு நல்லது தான் கேட்கிறேன். ஒரு நல்லது. கூட்டணி போயிட்டிய மாறி மாறி இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க போனீங்க 5 வருஷம் இருந்தீங்க, இங்க 5 வருஷம் இருந்தீங்க. இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் சாதிச்சது இது ஒன்று சொல்லு. இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களா? எங்க அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் போட்டுச்சா? இப்ப எங்க கூட்டணியில் இருக்காங்க? திமுகவில். மது மூடாம திறந்து வச்சிருக்க பெருமகன் யாரு? அப்ப மது ஒழிப்பு மாநாடு பயனற்றதாயிருச்சா? இப்ப மதுவை ஒழிக்கிறவன் எவனும் அவனோட கூட்டணி அப்படின்னு பிடிவாதமா இருக்கணுமா இல்லையா? ஏன் இல்ல? சாதிவாரி கணக்கெடுப்பு எங்க ஐயாவுடைய கொள்கை. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவன் சமூக நீதியை நிலைநாட்டுறானோ அவனுக்கு தாண்டா கூட்டணி அப்படின்னு ஏன் இல்ல? அப்போ நீங்க என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றாதவன் கூடவே போய் வலிமையை சத்தா எப்படி? வலிமையை சத்தா எப்படி அது நிறைவேற்றப்படும்? என்ன பேசினாலும் கிடைச்சா இங்கதான் வருவாங்கன்னா இது எப்படி இந்த கோரிக்கையை ஏற்று எப்படி இந்த கொள்கையை நிறைவேற்றுவாங்க அவங்க? கூட்டத்துல நிக்கிறதுக்கு வீரமும் துணிவும் தேவையில்லை, தனிச்சு நிக்கிறதுக்கு தான் வீரமும் துணிவும் தேவை. இப்ப எங்க அண்ணனை போய் நான் எங்க அண்ணன் எடுத்த நிலைப்பாட்டை குறை சொல்லவோ இது சொல்லவோ நான் இல்லை. அது அவர் முடிவு, அவங்க நிலைப்பாடு. அது இல்லை. நாங்கள் இதுல நிக்கிறதுக்கான காரணத்தை சொல்றேன். இந்த சமரசம் என் முன்னவர்கள் செஞ்சதுனால படிப்பறிவையும் விட மேலானது பட்டறிவு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.